சேலம் மாவட்டம் சங்ககிரி வட்டத்தில் அமைந்துள்ள அழகிய கிராமமான தேவூர் மயிலம்பட்டியில் அருள்பாலித்து வரும் அருள்மிகு வீரமாத்தி அம்மன், புடவைக்காரி அம்மன், ஐயனாரப்பன் கோவில் ஆண்டுதோறும் நடைபெறும் மகா திருவிழா. 5 ஏப்ரல் 2026 ஞாயிற்றுக்கிழமை பக்தி பரவசத்துடன் கண்கொள்ளா காட்சியாக நடைபெற்றது. இந்த திருவிழாவின் ஆன்மீக அதிர்வு அந்த நாளில் மட்டுமல்ல, அதன் 15 நாட்களுக்கு முன்பே ஆரம்பமாகிவிட்டது. காப்பு கட்டப்பட்ட அந்த புனித தருணத்திலிருந்து பக்தியின் ஒளி ஒவ்வொரு வீதியிலும் முழங்கியது. காப்பு கட்டப்பட்ட நாள் முதல் ஊரே ஒரு விரத நிலை பூண்டது. குதிரை துலுக்கள் சிறப்பாக நடைபெற்று கிராம எல்லைகள் அனைத்தும் அருளால் சூழப்பட்டதாக மக்கள் நம்பிக்கையுடன் கொண்டாடினர். அந்த குதிரை துலுக்கும் தருணங்களில் மேளம் முழங்க மண்ணில் எழுந்த தூசி கூட புனிதமாக உணரப்பட்டது. வீரமாத்தியம்மனுக்கும் புடவைக்காரியம்மனுக்கும் தனித்தனி சன்னதிகள் ஒளி பொங்க காட்சியளிக்க ஐயனாரும் சிவபெருமானும் தனி சன்னதிகளில் அருளொளி பரப்பிய தருணம் பக்தர்களின் உள்ளங்களை அதிர வைத்தது. காலையிலிருந்து தொடங்கிய வழிபாடுகள் மாலை தீபாராதனை வரை ஆன்மீக அலைப்பாய்ச்சலாக இருந்தது. ஏராளமான பக்தர்கள் குடும்பம் குடும்பமாக வந்து அம்மன், ஐயனார், சிவபெருமான் தரிசனம் செய்து மனமாற வேண்டினர். நேர்த்திக்கடனாக ஆடு கோழி செலுத்தியும் பொங்கல் வைத்து வழிபட்டும் தலைமுடியை மொட்டையடித்தும் தங்கள் விரதங்களை நிறைவேற்றினர். அந்த நேரத்தில் ஒலித்த மணி சத்தமும் எரிந்த கற்பூரத்தின் வாசனையும் தீபத்தின் ஒளியும் ஒன்றாக கலந்து நின்ற தருணம் மெய்யே சிலிர்க்க வைத்தது. அன்னதானமாக அரிசி மாவு, கம்பம் கூழ், தர்பூசணி பழம் ஆகியவை பக்தர்களுக்கு அன்போடு வழங்கப்பட்டு அனைவரும் சமமாய் அமர்ந்து பெற்ற அந்த காட்சி கிராம ஒற்றுமையின் உயிரோவியமாக மாறியது. மாலை நேர தீபாராதனையில் ஒளிர்ந்த சந்நிதியில் அம்மன் முகம் கருணையாய் பிரகாசிக்க, ஐயனார் வீரமாய் காட்சியளிக்க, சிவபெருமான் சாந்தமாய் அருள் புரிந்த அந்த ஒரு தரிசனம் போதுமே என்ற உணர்வுடன் பக்தர்கள் கண்கலங்க நின்றனர். இது ஒரு திருவிழா மட்டுமல்ல, இது பாரம்பரியத்தின் சுவாசம், இது பக்தியின் பரவசம், இது தேவூர் மயிலம்பட்டியின் ஆன்மா. அருள்மிகு வீரமாத்தி அம்மன் அருள் என்றும் கிராமத்தை காக்கட்டும் என்றும் இந்த திருவிழா தலைமுறைகள் கடந்தும் ஒளி வீசட்டும்.